என்னென்னா யாரை கேட்டாலும் யாருக்கு ஓட்டு போடுங்க தாவேக்காக்கு. நீங்கள் என்ன பண்ணீங்க? நானும் தாவேக்கா. நீங்கள் நானும் தாவேக்கா தான். சரி, இப்போ எனக்கு என்னன்னா இவ்வளோ பேர் தாவேக்கான்னு சொல்கிறாங்களா, இப்போ தாவேக்கான 200 சீட்டு ஜெயிக்க போதா? இப்போ நம்பர்ஸ்க்கு வரும்போது நான் சொன்ன மாதிரி 2 கட்சி நடுவில் தான் போட்டி. என்னை பொறுத்தவரையில் இந்த 2 திராவிட கட்சிகள் 99% அதுதான். 1%ல் நான் தோத்துட்டு அவர்கள்லாம் வெற்றி பெற்றாலும் அவர்களை வாழ்த்து கூறி சந்தோஷப்படுவேன் நான். ஏன் சொல்லுங்கள்? நிறைய இடத்துல வந்து மனநல காப்பகம்லாம் உஷாராக திறந்து வைங்க, ஃபோன் பண்ணுங்கள், எதனா வந்து கூடமாக முயற்சி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா வந்து அப்படிலாம் எடுக்காதீங்க, கான்ஃபிடெண்ட்டாக இருங்கலாம் போடுறாங்க. நான் அப்படியே யோசிப்பேன். பார்த்தவொன்னே தலைப்பு என்னது இது எதனா புரிஞ்சுதா? இப்போ நான் பண்ணதில்லை உங்களுக்கு. இப்போ நாளைக்கு சிங்கப்பூரில் இருக்கிறான், ஆங்காங்கில் இதை பார்த்தானே நினைப்பான், காக்கா வலிப்பு வந்து கத்துறான்னு நினைப்பான். வீடியோ எடுத்து போடுறது, அது நான் வெளில வந்து சொல்கிறது, எங்கள் ட்ரெஸ்ஸை பார்த்தாவே தெரில நாங்கள் யாருன்னு. ஆமாம், நீங்கள்லாம் சயின்டிஸ்ட்டு, உங்கள் ட்ரெஸ்ஸை பார்த்தாவே தெரியும். ஸ்ரீஹரிகோட்டாவில் வேலை வந்து ஃபுல்லாகிடுச்சு, வேலை வாய்ப்பு கிடைக்காததால் நல்லா தாவேக்கால இருக்கீங்க. நீ விட்டு தான் இஸ்ரோ விஞ்ஞானி ஆகிட்டு இருப்பீங்க எல்லோரும். இப்போது யூடியூப்பை நீங்கள் பேன் பண்ணிட்டீங்க, யூடியூப்பையும் ரீல்ஸையும் நீங்கள் பேன் பண்ணிட்டீங்கன்னா தாவேக்கான்ற கட்சி நாளைக்கு காலையிலேருந்து இருக்காது. நீங்கள் பாட்டு 18 வயசு 20 வயசு பசங்களெல்லாம் அன்றைக்கி எல்லாம் வெள்ளையங்கல்லையமாக போனால் எல்லாம் ஒவ்வொருத்தரும் பூத்தில் பார்த்து வச்சுருப்பான். நாளைக்கு ரோட்டில் போகும்போது கடைக்கு போகும்போது கூப்பிட்டு தலையில் நறுக்குன்னு கொட்டினா என்ன பண்ணுவீங்க? விஜய் சார் போய் காப்பாற்றிடுவீங்களா? அதை பண்ணோம் ப்ரோ, இதை பண்ணோம் ப்ரோ. ஃபஸ்ட்டு ஒழுங்காக குடும்பத்தை பாருங்கள் ப்ரோ. சிந்திக்காதவங்க, ஒன்றுமே தெரியாதவங்களாம் நாட்டை ஆளணும்னு தெரியுறாங்க. மாண்பாக மரியாதையாக இருப்ப, தயவு செய்து வாத்தல நீ அரசியலுக்கு, எவனோ நாட்டை ஆளணும்னு நினைக்கிறான், நீ வந்துருத்தல தயவு செய்துன்ட்டு அஜித் ஃபோட்டோவை போட்டு போடுறாங்க. இதுக்கு முன்னாடி இது நடந்துதா? ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தி. குட்டி பசங்களுக்கு இது ஓகே, குட்டி பசங்களை வச்சு அரசியல் பண்ணலாம், குட்டி பசங்களையே வச்சு தான் அரசியல் பண்ணமான்றதான் என்னோட கேள்வி. வாவ் தமிழா பல்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சார். இப்போ எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு இன்னும் 4 நாள் தான் இருக்குது. நிறைய எக்ஸிட் போல்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ உங்களோட பர்சனல் எக்ஸிட் போல் என்ன, உங்கள் நம்பர் என்ன சார்? சரி, அதாவது இப்போது எக்ஸிட் போல் தான் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இந்த தேர்தலில் நான் பார்க்குறேன். என்னை பொறுத்தவரைலாம் அதாவது விஜய் சார் ஒன்று சொல்லுவார் சமீபமாக, 2 கட்சி நடுவில் தான் போட்டி, ஒன்று தாவேக்கா ஒன்று திமுகன்னு. அவரும் அதே தான் ஒரு 6 மாதமாக சொல்லின்னு இருக்கார். நான் ஒரு பத்திரிக்காரன், அவர் அளவுக்கு நம்ம வசதி கிடையாது, நம்ம தெருவாக சுற்றுறோம், அவர் ஃப்ளைட்டாக தனி விமானமாக சுற்றுறாரு. அவரை பொறுத்தவரைலாம் 2 கட்சிக்கு நடுவில் தான் போட்டி, என்னை பொறுத்தவரைலாம் 2 கட்சிக்கு தான் எனக்கும் போட்டி. ஏன்னா அவர் திமுக வர்சஸ் தாவேக்கான்றாரு, நம்ம தாவேக்கா வர்சஸ் அண்ணா திமுகன்றோம். நம்ம சொல்கிறதுல யதார்த்தம் அதிகம் இருக்குது. தாவேக்கா வர்சஸ் அண்ணா திமுகவா சார்? தாவேக்கா வந்து சீன்லேயே இல்லைன்னு சொல்ல வரீங்க? இல்லைன்னு சொல்ல வரேன். என்ன இதை வச்சு இப்படி சொல்கிறீங்க, சீன்லேயே இல்லை, தாவேக்கா வந்து இதுவாக இப்போ இன்னும் 2 நாளில் கூட அவங்க எதாவது மீட்டிங்லாம் போட போகிறாங்க, ஆதவர்ஜனா அப்புறம் மற்ற சட்டமன்ற உறுப்பினர்லாம் சேர்ந்து வந்து மீட் பண்ண போகிறன்ற மாதிரி சொல்கிறாங்க. மீட் பண்ணலாம், தப்பு கிடையாது. அமைச்சரவை முடிவாயிடுச்சு, அமைச்சர்கள்லாம் இவங்க தான் அப்படின்ற மாதிரி அவங்க வாட்ஸ்அப்லலாம் போட்டுட்ருக்காங்க, பேசிகிட்ருக்காங்க, ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க. தப்பு இல்லை, அதனால் வந்து இது கிடையாது. நீங்கள் என்ன உழைச்சிங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க? எடப்பாடி பழனிசாமி ஒரு 4000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிக்கிறாரு இந்த 1.5 வருஷத்தில். ஒரு ஸ்டாலின் அவர் ஒரு 2500 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்காரு. இவர் வந்து எப்படி பார்த்தாலும் இவர் வந்து நேர்முகமாக லட்சக்கணக்கில் மக்களை சந்திச்சிருப்பார். முதல்வர் அவர்கள் திட்டங்கள் மூலிமா இன்னும் கொஞ்சம் பேரை சந்திச்சிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு 220 தொகுதிக்கு 2 முறை போயிருக்கார். ஒரு தொகுதிக்கு 2 வாட்டி போகும்போதெல்லாம் ஒரு தொகுதிக்கு ஒரு பாயிண்ட்டுன்னு சொல்லி அந்த பாயிண்டில் செலவு பண்ணி மக்களை பார்த்து கூப்பிட்டு வந்து பேசி பண்ணியிருக்காரு. நாம் தமிழர் கட்சி அவர்கள் வந்து சலிக்காமல் ஒரு 3000 கிலோமீட்டர் சுற்றிருப்பார். இவங்களோட ஃபாஸ்டேக் பில்லெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஓகே, விவிஐபிஸ்க்கு ஃபாஸ்டேக் வராது, கூட போனீங்கன்னா எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருப்பாங்க இந்த லாஸ்ட் 1 வருஷத்துலன்றது தெரியும். இவரோட ட்ராவலிங் டைம் என்ன, இவர் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருப்பார். அப்போது இவர் என்ன பண்ணுறாருனா, இந்த இயலாமை இருக்கு இல்லையா, இந்த மக்களை சந்திக்காத தன்மை,
இப்போது சம்டைம்ஸு இந்த ஸ்மார்ட் ஒர்க்கர் இருக்குது, ஹார்ட் ஒர்க்கர் இருக்காங்க. ஹார்ட் ஒர்க்கர் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களே மேனுவலாக போய் ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. இந்த ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வேறு யாருனா ஒருத்தர் செஞ்சு வச்சுருந்தாங்கன்னா அதை அவங்களுக்கு எடுத்துக்குவாங்க. இல்லை அவங்கள மாரி இன்னும் நிறைய பேரை வேலை செய்ய வைப்பாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, இவரோட இயலாமை இருக்கு இல்லையா, போய் மக்களை சந்திக்க முடியாது, நேரத்தை ஒதுக்க முடியாதுன்ட்டு இல்லை, அதை என்ன பண்ணிட்டாரு, அந்த புத்தி கூர்மை இல்லாதவர்கள் நிறைய பேர் வந்து அவர் வசம் எடுத்துக்கொண்டு அவர்களை வந்து நீங்கள் விஜய், நீங்கள் தான் முதலமைச்சர், நீங்கள் தான் எம்எல்ஏ அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அவர்களை ஒரு மாதிரி ஒரு மூளை செலவை செய்து தமிழகம் இதுவரையிலும் பார்க்காத ஒரு நிலைமையை கொண்டு போய் விட்டுட்டார். இப்போ நீங்கள் கேட்டது, நான் எக்ஸிட் போலை பற்றி கேட்டிங்க, நீங்கள் இந்த தன்மையை போயின்னா, இந்த தன்மை வந்து எக்ஸிட் போலில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. என்னென்னா, இப்போ ஒரு ஃபேஷன் ஒன்று இருக்குது. என்னென்னா, யாரை கேட்டாலும் யாருக்கு ஓட்டு போடுங்க, தாவேக்காக்கு. நீங்கள் என்ன பண்ணீங்க, நானும் தாவேக்கா. நீங்கள் நானும் தாவேக்கா தான். சரி, இப்போ எனக்கு என்னென்னா, இவ்வளோ பேர் தாவேக்கான்னு சொல்கிறாங்களா, இப்போ தாவேக்கான 200 சீட்டு ஜெயிக்க போதா அப்படின்னா கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே வைபு பண்ணி சமூக தலையில் பேசி ஒருத்தர் 10 வாட்டி தாவேக்கா நீங்கள் ஆன் பண்ணிங்கனாலுமே தாவேக்கா. சரி, எக்ஸிட் போலுக்கு நான் வரேன். இன்னொரு பதில் சொல்லிட்டு, மலேசியாவில் ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் வேலை செய்யும். ஃபார் எக்ஸாம்பிள் டிக்டாக்லாம் அங்கே போகிறோம், நமக்கு அதில் கொஞ்சம் சிக்கல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சைனாவோட ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் வெப்சைட்ஸ்லாம் வந்து மற்ற ஊரில் வேலை செய்யாது, யூஎஸ்லலாம் வேலை செய்யாது. நம்ம ஊர்லேயுமே ஒரு சிலதெல்லாம் வந்து பேண்டு. இப்போது யூடியூப்பை நீங்கள் பேன் பண்ணிட்டீங்க, யூடியூப்பையோ ரீல்ஸையோ நீங்கள் பேன் பண்ணிட்டீங்கன்னா தாவேக்கான்ற கட்சி நாளைக்கு காலையிலேருந்து இருக்காது. தாவேக்கான்ற கட்சி செல்ஃபோனை பிடிங்கி கையில் வச்சிங்கன்னா தாவேக்கான்ற கட்சி நாளைக்கு காலைல இருக்காது. இதுதான் நிதர்சனம். இதை எல்லை மீறி ஒரு செல்ஃபோனை வச்சு விளம்பரம், ஒரு குழந்தைங்களை எந்த அளவுக்கு போய் பிரச்சாரம் பண்ணுறது, ஊராக போய் பாட்டு போட்டு டான்ஸ் போட்டு அதை எடுத்து யூடியூப்பில் போட்டு அதை எடுத்து ஃபோனில் சமூக வலைதளத்தில் பரப்பி கட்சியை சோஷியல் மீடியாவே நம்பி ஒரு கட்சி நடத்துதுன்னா அது அந்த கட்சி. சோஷியல் மீடியாவை நாளைக்கு திடீர்னு காலையில் பிரதமர் வந்து ஐயா பல்லு வளர்க்குறாரு மோடி அவர்கள். இது என்ன இது ஆனவங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் பாட்டு போட்டு சாகங்காடினுக்கு அவர் ராகுல் காந்திக்கு வேறு அவர் ரொம்ப பிடிக்குதுன்னு பேசிக்கிறாங்க. இந்த காங்கிரஸு தாவேக்கா, சரி எதுக்கு நம்ம இந்த சோஷியல் மீடியாவை பேன் பண்ணிட்டா என்ன? நோட்டையே பேன் பண்ண நாடு இது. வச்சுன்னு இருக்க நோட்டு காலையில் பொழுது விஞ்சா நீ வச்சுக்கிற நோட்டு சும்மாப்பா தமாசு, அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, லீகல் டெண்டர் ஹே பேன் ஹே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். சோஷியல் மீடியா பேன் பண்ணுறதுலாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நாட்டில் நல்லதுக்கு மேபி ஒரு வருஷம் பேன் பண்ணால் கூட நிறைய பேர் குணப்படுத்த வேண்டியது இருக்குது. இல்லை சார், இப்போது அந்த நோட்டு பேன் பண்ணதுக்கு ஒரு ரீசன் இருந்துச்சு, நிறைய கருப்பு பணம் அந்த மாதிரி ரீசன் சொன்னாங்க. ஸோ இந்த யூடியூபெல்லாம் பேன் பண்ணணும்னா டக்குன்னு அவங்களுக்கு ஒரு பிடிக்காத ஒரு கட்சினால் பேன் பண்ண முடியுமா? நான் கூட பேசிகிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ நீங்கள் பேட்டி எடுக்கிறீங்க, மக்கள் பார்க்குறாங்க, எல்லாருக்குமே வந்து இது பழக்காகி போயிருக்கு. ஓகே, நம்ம பேசுகிறத கருத்து பிடிக்கலை, நம்ம பேசுகிறது வந்து ஒரு மாதிரி ஒரு யதார்த்தமாக இல்லை, கொஞ்சம் உண்மைக்கு புறம்பாக போகுது, ஃபேக்சுவலாக கரெக்ட் இல்லைன்னா ஜனங்க என்ன பண்ணுவாங்க, அப்படி தள்ளி விட்டு போயிடுவாங்க. அப்போ என்னன்னா அவங்களுக்கு வேணும்னா பயன்படுத்துகிறாங்க, வேணான்னா இல்லை. அந்த லெவலில் இருக்கும்போது அதற்கு வந்து ஒரு மரியாதை, ஒரு மாண்பு. பொழுதுக்கும் இதே தான் வேலை. காலைல ஒரு 10 பேர் கூடி பேசுகிறான், விஜய் அண்ணாக்கு எதுனா பண்ணணும் ப்ரோ. சாயந்தரம் ஒரு 4 பேர் பேசுகிறான், மதியானம் ஒரு 10 பேர் பேசுகிறாங்க, அப்புறம் நைட்டு ஒரு 20 பேர் பேசுகிறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, வேலை வெட்டி எதுனா இருக்கா, இல்லை இதுதான் வேலையா? திமுகவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, திமுகனா கட்சியே இல்லை, ஓட்டே இல்லையா? யாருன்னா எதனா இந்த மாதிரி ஒப்பாரி வச்சுக்கின்னு பாட்டு பாடிக்கின்னு நாங்கள் வந்து இப்படி ஜெயிப்போம் அப்படி ஜெயிப்போம், அதுனா இதுனா மாசனா மண்ணாங்கட்டின்னு எதனா பேசி பார்த்தீங்களா? எடப்பாடி பழனிசாமி போனாங்க, பிரச்சாரம் பண்ணாங்க, என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணாங்க. அவங்களும் பாட்டு ஸ்பீக்கரு ஒரு சில பாட்டெல்லாம் போட்டாங்க, ரிலீஸ் பண்ணாங்க. எதனா பொழுதுக்கும் இதே வேலையாக பண்ணின்னு இருக்கிறாங்களா? அவங்கவுங்க பொழப்பை பார்த்துன்னு கட்சி வேலையை பார்த்துன்னு போகிறாங்களா? இவங்களுக்கு வேலை கிடையாது நிறைய பேருக்கு. அதனால் இந்த மாதிரி அப்போது அன்எம்ப்ளாய்மெண்ட் நிறைய இருக்குது நாட்டில். அந்த லாங்குவேஜ் ஸ்கில்ஸு, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு, அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸு, இதெல்லாம் புரியுமான்னு தெரியல, காக்னேட்டிவ் ஸ்கில்ஸு இதெல்லாம் அதிகமாக இருந்தால் உங்களுக்கு சிந்திக்க தோணும். இதெல்லாம் கம்மியாக இருந்தால் சிந்திக்க தோணாது. யாருன்னா ஒருத்தர் நான் உங்களுக்காக, அதாவது அவர் செய்வார், எப்படி செய்வார், முன்ன பின்ன செஞ்சுருக்கிறாரா? இல்லை, படத்துலலாம் செஞ்சுக்கிறாரு, நேரில் வந்தால் செய்வார், உங்களெல்லாம் வச்சு நல்லா செய்வார் நாட்டை, அவர்கிட்ட தூக்கி கையில் கொடுத்தா. என்ன சொல்கிறேன்னா, ஒரு அனுபவன்றது வேணும். சரி, அரசியலுக்கு வந்துட்டார், எடுத்தவொன்னே முதலமைச்சர் சொல்லிட்டு நீங்கள் பண்ணுற இந்த அட்டகாசெல்லாம் பார்த்து ரிட்டையர்டு ஜட்ஜி எல்லாம் கதறாங்க, பயப்படுறாங்க. எதுக்கு? அவருக்கு என்ன ஆக போகுது? ரிட்டையர்ட் ஜட்ஜுக்கு என்ன ஆக போகுது? ஒன்றும் ஆக போகுது. அவர் நீதியரசராக வாழ்ந்தார், மாண்பாக இருக்கிறாரு,
சமுதாயத்து மேலே உள்ள அக்கறை. ஏன்னா அவருக்கு தெரியும் அவரோட வம்சாவளியிலையும் அவரோட அடுத்த தலைமுறையும் இந்த சமுதாயத்தில் வாழணுன்ற அந்த அக்கறையில். இதுக்கு முன்னாடி யாருன்னா ஒரு ஜட்ஜி, ரிட்டையர்டு ஜட்ஜி இந்த மாதிரி பேட்டி கொடுத்து பார்த்துருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி யாருன்னா சைக்காட்ரிஸ்ட் பேட்டி கொடுத்து பார்த்துருக்கீங்களா? இல்லை இதுக்கு முன்னாடி யாருன்னா ஐயோயோ இந்த சமுதாயம் என்ன ஆகும் போதோ பயமாக இருக்குன்னு நினச்சி பயந்து பேட்டி கொடுத்து பார்த்துருக்கீங்களா? இன்றைக்கி காலையில் போஸ்டர் ஒட்டிக்கிறாங்க மதுரையில், ஐயா சிந்திக்காதவங்க ஒன்றுமே தெரியாதவங்களாம் நாட்டை ஆளணும்னு தெரியுறாங்க, மாண்பா மரியாதையாக இருப்ப, தயவு செய்து வாத்தல நீ அரசியலுக்கு, எவனோ நாட்டை ஆளணும்னு நினைக்கிறான், நீ வந்துருத்தல தயவு செய்துன்ட்டு அஜித் ஃபோட்டோவை போட்டு போடுறாங்க. இதுக்கு முன்னாடி இது நடந்துதா? அப்போது நீங்கள் எந்த அளவுக்கு பதட்டப்படுத்தி இருக்கிறீங்க தெரிதா நாட்டை இந்த 10 நாளாக? இது கேட்டால் பயம். அப்படி அதாவது இப்போ நீங்கள் ரோட்டில் போகிறீங்க, நீங்கள் ஒரு புதுசாக கார் வாங்கிட்டு போகிறீங்க, இல்லை ஒரு சொக்கா போட்டு ஷூலாம் போட்டு ரோட்டில் நடந்து போகிறீங்க, இல்லை சாதாரணமாக நடந்து போகிறீங்க. அங்கே வந்து ஒருத்தர் கொஞ்சம் ஒரு டிஸ்டர்ப்டாக இருக்கிறாரு, கல் எடுத்து உன்னை அச்சுருவேன், உன்னை ஓட விட்ருவேன், சூற விட்ருவேன் அப்படின்னா உங்களுக்கு பயம் வருமா வராதா? இது என்ன விதமான பயம்? 2 விதமான பயம். ஒன்று, செவனே நான் வேலையை பார்க்க போகிறேன். 2வது, நம்ம போய் இவரே பாவம், இவரை போய் என்ன அடிக்கிறது, இவரை போய் என்ன சொல்கிறது, ஒரு 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 இதுவாக இருக்கணும், நல்லா சமமாக இருக்கணும் இல்லையா? அப்படி கூட தோணும். அந்த சின்ன பையன் என்ன நினச்சிக்குவான், பார்த்தியா பெரிய மனுஷன் வேட்டி கட்டு போனோம், நம்மளை பார்த்து மைண்ட் ஆபத்து பார்த்தியா, நம்ம சப்ஜெக்ட் எப்படி கல்லெத்து சூற விட்டோன்னா அவ்வளோதான். சரி, அவர் பொழப்ப பார்க்குறவர், குடும்பத்தை காப்பாற்றணும், வட்டி கட்டணும், வரி கட்டணும், ஆத்தாப்பம் பிரச்சனை தெரியும். எங்கள் அப்பா ஓட்டு போடல, அதனால் வெளியில் படுக்க வச்சுக்கிறேன்னு எடுத்து ரீல்ஸ் போடுறான். நாட்டில் என்ன பிரச்சனை இன்றைக்கி? நிறைய பேர் வந்து தாய் தமிழ்நாட்டில் முதியோர்களை வீட்டில் வச்சுக்கிறது இல்லை, எடுத்துகிட்டு போயிட்டு முதியோர் இல்லம் வைக்கிறாங்க. இதெல்லாம் சரி செய்யணும், கூட்டு குடும்பம்லாம் திருப்பி வரணும், கலாச்சாரம் நல்லா ஆகணும் அப்படின்னு நிறைய பேர் இருக்கிற நேரத்தில் இதை ஒரு வீல்ஸாக எடுத்து சோத்தில் விஷம் வச்சுருவேன் அப்படின்னு போடுறது, வீடியோ இப்போ போடுறது ஒரு கலாச்சாரம் ஆயிடுச்சு. அது எவ்வளோ பெரிய சப்ஜெக்டு. அது என்ன, எலி பாயசனம் விற்கக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாதாரணமாக ஆளுங்கக்கிட்ட கிடைக்கக்கூடாது அப்படின்னு பாலிசி சொல்லுது, அரசாங்கத்தோட பாலிசி. ஆனால் இவங்க வாய்க்கு வந்தது என்னது, விஷம் வச்சுருவேன் பார்க்குறியா? அப்போ என்ன விதமான மனநிலையை நீங்கள் உருவாக்கி வச்சுருக்கீங்க, என்ன விதமான பேசு பொருள் ஆக்கியிருக்கீங்க, தமிழக தேர்தலை நீங்கள் எப்படி கொண்டு போயிருக்கீங்க? இவ்வளோ விஷயந்தான் நீங்கள் இந்த கேட்ட கேள்விக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி வருது. ஏதோ 234 யார் ஜெயிக்கிறாங்க, யார் ஆட்சி பிடிக்கிறாங்க, யார் முதலமைச்சராக உட்காடுறாங்கன்றது வெறும் எண்ணிக்கை. ஆனால் இவ்வளவு பிரச்சனையை உருவாக்கி விட்டுருக்கிறது யார்? நம்ம கேட்டது என்ன ஐயா கிட்ட, விஜய் சார்கிட்ட, ஐயா எல்லா அரசியல் தலைவர்கள் போல் நீங்களும், அரசியல் தலைவர்களைப் போல் நீங்களும் மக்களை போய் பாருங்கள், மக்கள் கூட பழகுங்க, சட்டமன்ற தொகுதியாக போங்க, வேட்பாளரை அறிமுகப்படுத்துங்க, உங்கள் கொள்கையை சொல்லுங்கள், மக்களோட பிரச்சனையை கேளுங்க. அரசியல் இவ்வளோ தானே சொன்னோம். இதுக்கு அவங்க அப்படி பேசுகிறாங்க, பத்திரிகைகள் இப்படி பேசுகிறாங்க. இன்னொன்று, நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கெல்லாம் என்ன தெரியும், பத்திரிகையாளருக்கெல்லாம் என்ன தெரியும், உங்களுக்கெல்லாம் என்ன இருக்கும். நான் ஒன்று சொல்கிறேன், பாண்டே இருக்கார். பாண்டே யார்? பத்திரிகையாளர். பாண்டே ஒரு படத்தில் நடிச்சாரா? நடிகர்னு சொல்லலாமா பாண்டேவா? ரைட்டு. தூக்கத்தில் கூட விஜய் ஐயா அவர்களால், ஜோசப் விஜயால் வழக்கறிஞராகவோ பத்திரிகையாளராகவோ இல்லை வனத்துறை பாதுகாப்பு சம்பந்தமான ஒரு ஆராய்ச்சியில் ஈடுபட முடியாது. இதெல்லாம் நான் பண்ணியிருக்கிறேன். அப்போது when people have a doubt about my credentials, about my qualification, உங்களுக்கு இவ்வளோ வருது, நான் வந்து ப்ராப்பராக ரிசோர்ஸ்ஃபுல்லாக குவாலிஃபைடு, உங்களுக்கு ஐடியாவே கிடையாது யாரை பற்றி விமர்சனம் பண்ணுறோம், எதுக்கு இதெல்லாம் சொல்கிறாங்க. எங்கள் அண்ணனை பற்றி சொன்னால் பேசுவோம். உங்கள் அண்ணன் இன்றைக்கி தேதியில் வந்து நடிகர். ஓகே, ஒரு நடிகர் வந்து வேறு எதுவும் ஆக முடியாது, யார் வேணால் நடிக்கலாம். நீங்கள் நாளைக்கு 10 லட்ச ரூபா உங்களுக்கு நான் பணம் கொடுத்து நீங்கள் அழிச்சா நடிகர். நீங்கள் அவர் தம்பி இருக்கிறாரு, அவர் நடிச்சு ஒரு படம் ஓடிச்சு, அவர் 50 கோடி எடுத்தால் அவர் நடிகர். டாக்டர் ஆக முடியுமா, வக்கீல் ஆக முடியுமா, இல்லை ஒரு குத்து சண்டை வீரர் ஆக முடியுமா, இல்லை ஒரு ஒலிம்பிக் மெடலிஸ்ட் ஆக முடியுமா, இல்லை ஒரு ஜட்ஜ் ஆக முடியுமா? அப்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்போது பொலிட்டிஷியன் இஸ் ஆல்சோ a qualified thing. அங்கே குவாலிஃபிகேஷன் வைக்காத ஒரே காரணத்தால் யூ திங்க் தட் யூ ஆர் அ பெட்டர் பொலிட்டிஷியன். அப்போ பாலிசி என்ன, கவர்னன்ஸ் என்ன, பப்ளிக்கோட கனெக்ட் என்ன, எதுவுமே தெரியறது கிடையாது. ஆனால் இப்போ நம்பர்ஸ்க்கு வரும்போது நான் சொன்ன மாதிரி 2 கட்சி நடுவில் தான் போட்டி. ஒன்று திமுக, ஒன்று அதிமுக. ஒன்று திமுக ஆட்சி தக்க வைக்கும், இல்லை மக்கள் கோவப்பட்டிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வருது. ஒருவேளை அது உண்மையாக இருக்குமெனால் அதிமுக ஆட்சி பிடிக்கும். இவ்வளோ தானே தவிர்த்து இந்த சத்தம்லாம் வந்து இன்னொரு 4 நாள் அமைதியாகிடும்.
ஓகே சார். இப்போ நீங்க சொன்னீங்க, இப்போ ஏடிஎம்கே பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைப்பாங்கன்னு. எத்தனை சீட்ஸ் அவங்க ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு சார்? ஏடிஎம்கே ஒருவேளை ஆட்சியை நோக்கி போகுதுன்னா அவங்க கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகே. டிஎம்கே ஆட்சியை பிடிக்கிறாங்கன்னா அவங்க கஷ்டப்பட்டு ஆட்சியை தக்க. நான் சொல்கிறது யதார்த்தம், இயல்பு. இதில் எது வேணால் சாத்தியக்கூறு இருக்குது. ஏன் இது வந்து எது வேணால் நடக்கும், ஒன்றே சொல்லு அப்படின்லாம் சொல்ல முடியாது. கட்சிக்காரங்களை போய் கேட்டால் ஒன்றும் இல்லைங்க நாங்கள் ஜெயிச்சிருவோன்னுவாங்க. நான் கட்சிக்காரன் கிடையாது. 3-4% தான் இருக்குது ஒவ்வொரு தேர்தலையும். இந்த 3% விஜய் அவர்களோட கட்சி வந்து நிறைய ஓட்டுகள் பெறுகிறது. அந்த ஓட்டுகள் பெறுகிற அந்த காரணத்தினால் கரெக்டாக துல்லியமாக கணிக்கிறது இந்த தேர்தலில் ரொம்ப ஒரு கடினமான ப்ராசஸ். ஓகே. ஆனால் விஜய் முதலமைச்சர் ஆகாதுன்றதுல நான் 100% நம்புகிறேன். அது ஒண்டி எப்படி 100% நம்புகிற நீ அப்படின்னு கோவம் வரும். ஏன்னா அவங்க அதிகமாக உங்களோட உழைச்சிருக்காங்க. அவங்க ஊழல்வாதிகள். உங்களுக்கு கரை கிடையாது. 42 பேர் அவங்க போட்ட போராட்டத்திலே கூட்டத்திலே சாவல. அவங்க எங்கேயும் ஓடி போல. திமுகவும் அதிமுகவும் எங்கேயும் ஓடி போல. ஒரு தேர்தல் நேரத்தில் சின்ன சின்ன பசங்களெல்லாம் யூனிஃபார்ம் மாதிரி போட்டு அனுப்புகிறீங்களே, கொஞ்சமாச்சு யோசனை இருக்கா? உங்கள் வாக்கு ரகசியன்றது தாங்க அந்த ஜனநாயகத்தினுடைய அடிப்படையே. உங்கள் வாக்கு ரகசியம். நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டோன்னு வெளியில் தெரியக்கூடாது, சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? தேர்தல் நேரத்தில் தோத்த பாவி எவரோ ஒருத்தர் கோவப்பட்டா அந்த பாவி உங்களை பழிவாங்கலாம். உங்கள் ஊருக்கு நல்லது கிடைக்காம பண்ணலாம். ஆல்ரெடி ஒன்று நடந்துச்சு சார், ஒரு சம்பவம். எங்கள் டிஎம்கேக்கு போடலன்னு சொல்லிட்டு ஒருத்தங்களோட குடிநீர் தொட்டியை வந்து அடித்து சேதப்படுத்தினாங்கன்னு சொல்லி. அதுதாங்க இதெல்லாம் நடக்குங்க. நான் வந்து திமுக ரொம்ப நல்ல கட்சி, அதிமுக ரொம்ப நல்ல கட்சி, அங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்து ஐயா காமராஜர்கிட்ட கடைசியாக அரசியல் கற்றுக்கிட்டு அப்படியே வந்து மிச்சமாக இருக்கிறாங்க. நான் அதெல்லாம் சொல்ல வரல. யதார்த்தத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நீங்கள் பாட்டு 18 வயசு 20 வயசு பசங்களெல்லாம் அன்றைக்கி எல்லாம் வெள்ளையங்கல்லையமாக போனால் எல்லாம் ஒவ்வொருத்தரும் பூத்தில் பார்த்து வச்சுருப்பான். நாளைக்கு ரோட்டில் போகும்போது கடைக்கு போகும்போது கூப்பிட்டு தலையில் நறுக்குன்னு கொட்டினா என்ன பண்ணுவீங்க? விஜய் சார் போய் காப்பாற்றிடுவீங்களா? கொஞ்சம் நான் யோசிக்க வேணாம். எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எப்படி பிரச்சாரம் பண்ணணும், எங்கே எப்படி நிற்கணும். பத்திரிகையாளர் சந்திக்க கூட தைரியம் இல்லை. இருட்டில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. அதை பண்ணோம் ப்ரோ, இதை பண்ணோம் ப்ரோ. ஃபஸ்ட்டு ஒழுங்காக குடும்பத்தை பாருங்கள் ப்ரோ. ஃபஸ்ட்டு புத்திசாலி 4 பேர் எடுங்க. ஏன்னா நீங்கள் தான் இப்போ இப்போ 40 வயசு 50 வயசு இப்போ எங்கள் வயசில் இருக்கிறவங்களாம் நான் உட்காந்து இருக்க போகிறோமா 30 வருஷம்? எங்கள் வயசு வந்தோன்னா நாங்கள் போயிடுவோம். அடுத்த தலைமுறை நீங்கள் தான். அந்த வயிற்றுச்சலை நீங்கள் ஒழுங்காக இருக்கணும்னு தான் சொல்கிறது. உங்களுக்கு வலிக்கணுன்றதுக்கு சொல்லலை. நீங்கள் முதலமைச்சர் ஆகுங்க, வாங்க, நாட்டை ஆளுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. இங்கே வந்து திமுகக்கும் அதிமுகக்கும் பட்டா போட்டு கொடுக்கல. உங்களை விட கொள்கை நாம் தமிழர் மாற்றம்னு இன்றைக்கி நடிக்கிறீங்களே நிறைய பேர். நாம் தமிழர் கட்சியோட மாற்றத்தோட சிந்தனைக்கு என்ன குறை? எத்தனை பேர் ஓட்டு போட்டிங்க? உண்மையிலே நீங்களாம் மாற்றத்தை பார்க்குறாளா? அங்கே ஒரு 4 பேர் இருந்தால் அவங்க இதில் ஒரு ஃபோட்டோ, அங்கே ஒரு புள்ள இருந்தால் அந்த அம்மா கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு அது ஒரு ஃபோட்டோ. பார்க்குறோம்ல எல்லாம் என்ன நடக்குதுன்னு. அதான் நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா அதிகமாக உழைச்சவங்களுக்கு தான் ஓட்டு வரணும்னா நாம் தமிழர் கட்சியில் சீமான் ரொம்ப உழைச்சிக்கிட்டே தான் இருக்கார். ஆனால் அவருக்கான ஓட்டு எங்கேயும் வரலையா சார்? அதாவது இது வந்து ஒரு மாயை. தாவேக்கா என்பது அரசியல் கட்சிகள் மீது ஜனங்களுக்கு கோபம் உண்டு. திமுக மீதும் அதிமுக மீதும் மக்களுக்கு கோபம் இருக்குது. அது ஒரு மூலதனம். விஜய் என்பது ஒரு கவர்ச்சி, ஒரு வசீகரம். இந்த மூலதனத்தை, இந்த கவர்ச்சி வசீகரம் பேசும்போது அது ஒரு பெரிய பேசுபொருளாகுது. இதற்கேற்ற உழைப்போ, இதற்கேற்ற சிந்தனையோ, இதற்கேற்ற அரசியல் புரிவோ, இல்லை அரசியல் வந்து எப்படி கொண்டு போகணுன்றது சுத்தமாக கிடையாது. இப்போது நான் சொல்கிறேன், ஒருவேளை தாவேக்கால இருக்கிறவங்க அண்ணன் விஜய் வராருன்னு நீங்கள் வேண்டிக்கணும். மாற்றி எதுனா திராவிட கட்சிகள் இருந்தாங்கன்னா உங்கள் கட்சியை வச்சு செய்கிறது உறுதி. ஏன் அப்படின்னா நடந்தது என்ன அப்படின்னு கொஞ்சம் பார்க்கணும். திமுகவும் அதிமுகவும் பெரிய நாடுகள் போல், அமெரிக்கா ரஷ்யா மாதிரி எடுத்துக்கோங்க, ரெண்டும் குண்டு போட்டுக்குது, சண்டையில் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணீங்க? உக்ரைன் மாதிரி குறுக்கா மறுக்கா போய் நான் பாராசூட் விட்ருவேன், நான் பலூன் விட்ருவேன், நான் வந்து விசில் வச்சுருவேன், நான் வந்து வைப்பு பண்ணுவேன்னு ஏதோ பண்ணியிருந்தீங்க. அவங்களோட அந்த பெரிய சண்டையில் உங்களை அவங்க கவனிக்கலை. இன்னொன்று, பெரிய சண்டை போடும்போது இதை நம்ம தொட்டோன்னா நமக்கு பாதிப்பு வந்துடும்னு பயத்தில் விட்டாங்க. தேர்தல் முடிஞ்சவொன்னே பயம் கிடையாது. 2 தான் நடக்கும். ஒன்று ஜெயிக்கும், இல்லை தோக்கும், அவ்வளோதானே. இதை தாண்டி அதிமுகக்கும் திமுக எதனா ஆகிட போதா? நீங்கள் கட்சி நத்தணும் பார்ப்பாங்க. நீங்கள் எவ்வளோ பேச்சு பேசுனீங்க, அதிமுக தகுந்த பதிலடி கொடுக்கும். திமுக தே ஆர் வெயிட்டிங். ஏன்னா உங்ககிட்ட தான் அம்யூனிஷன் இருக்குது, உங்ககிட்ட தான் ஃபயரிங் இருக்குதுன்ற மாதிரி நீங்கள் எல்லாம் பண்ணிட்டீங்க. உங்களால் என்னென்ன பண்ண முடியுமோ 100% உங்கள் சக்திக்கு மீறி சமூக வலைதளத்தில் பண்ணிட்டீங்க. யதார்த்தத்தில் நிஜத்தில்
அதிகமாக ஓய்வு எடுத்து குறைந்த வேலை நாட்கள் அதிக லாபம் எடுத்த ஒரு கட்சி எதிரான தாவேகா. யூக வகுப்பாளர்ன்ற பேரில் 40%, 50% அதெல்லாம் பார்த்தாச்சு. விஜயகாந்த் வந்தப்போ பேசுகிற பொருள் இருந்தது. என்னன்னா அது இன்றைக்கி தேதியில் ஒரு ஃபேஷன். வெற்றி தோல்வியை தாண்டி தாவேகா கட்சி நடத்துறதுன்றதே அவங்களுக்கு சிக்கல். ஏன் தெரியுமா? ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஆல்ரெடி பைபிள் ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இவங்க இப்படி இருக்கிறாங்க, என்ன இவங்க இப்படி இருக்காங்க. இது ஒரு நல்ல அறிவுபூர்வமான ஒரு தமிழ் சமுதாயத்துக்கு இது அடித்தளமாக ஆகாது. நான் இந்த மதம், இந்த இனம், இந்த சமுதாயம்லாம் பேசலை. இந்த குரூப் இருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு கல்ட்டு, இது பாலிடிக்ஸ்க்கு செட் ஆகாது. அவங்க அடிப்படையிலே என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வரணும் சார்? அவங்க அரசியல் படுத்தப்படணுன்றதான் நான் ஃபஸ்ட்லேருந்து சொல்லிட்டு இருக்கிறேன். ஏங்க அவங்க எப்படி வேணால் பேசுவாங்க, அவங்க வாய்க்கு வந்த மாதிரி பேசுவாங்க, கண்ணிய குறைவான வாதம். நான் அப்படி பேச முடியாதுல்ல. அவர் பெரியார் படத்தை வச்சுக்கிட்டு என்ன வேணால் பேசுவார், அஞ்சலைமால் படத்தை வச்சுட்டு என்ன வேணால் பேசுவார், ஐயா காமராஜர் படத்தை பின்னாடி வச்சுட்டு என்ன வேணால் பேசுவார். ஐயா காமராஜர் படாத கால் தடம் கிடையாது தென் மாவட்டங்களில். உழைப்பு, உண்மை, ஒரு 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 ஆற்றல், ஒரு கம்பீரம்னா இது ஐயா காமராஜர். என்னைக்குன்னா ஒரு நாள் விஜய்கிட்ட கம்பீரத்தை பார்த்துருக்கீங்களா? கம்பீரம்னா என்ன? ஒரு 20,000 பசங்களை கூப்பிட்டு வச்சுன்னு பேசும்போது அவங்க விசில் அடிக்கும்போது நல்லா பேசுறது, வைப்பு பண்ணுறது, நமக்கு தெரியாதா, பார்க்க மாட்டோமா, அப்படி பேசுகிறதா கம்பீரம்னா? அதிமுக இருக்குது, திமுக இருக்குது. அதை தாண்டி எதனா ஒரு விஷயம் பெருசாக மத்திய அரசை பாதிக்கிற மாதிரி எதனா பண்ணியிருக்கீங்களா? இல்லை லைட்டாக கொஞ்சம் சத்தமாக உங்கள் வாயிலேருந்து ஒரு வாட்டி நரேந்திர தாமோதர மோடிஜி வந்திருக்கா? வந்திருந்தால் கம்பீரம். நீங்கள் பாவம் ஏதோ அரசியல் ஃபுல்லாக தெரியாத ஆட்களை வைத்து நீங்கள் பேசுகிறீங்க. மேபி நான் இன்னொன்று கூட பார்ப்பேன். இப்போ இன்றைக்கி இது கட்சியாக வந்துடுச்சு. விஜய் அவர்கள் அதை அவரோட அந்த சினிமா மோகத்தை வைத்து தான் அதை மூலதனமாக பண்ணுறாங்க. அது அப்படி போக முடியாது. ஏன்னா நிறைய தண்ணி இருக்குது, இவ்வளோ தண்ணி இருக்குது, ஃப்ரெஷ் வாட்டர் குடிக்கிற நீர் கிடைக்கல. சவுதியில், துபாயில் டீசாலினேஷன் பிளாட் பண்ணுறாங்க. இவ்வளோ தண்ணியை நான் வண்டிக்கு ஊற்றி ஓட்ட முடியுமா? வண்டிக்கு பெட்ரோல் ஊற்றணும், டீசல் அதுதான் ஊற்றி ஓட்ட முடியும். அதே தான் இங்கே. நீங்கள் ஒரு கொள்கையை எடுத்துகிட்டு வரணும். ஊரில் ஒரு 4 பேர் இருக்கிறாங்கன்னா தாந்தோணித்தனமாக சுற்றக்கூடாது, அரசியல் பண்ணணும். அதனால் அவங்களுக்கு என்னை பொறுத்தவரையில் இந்த 2 திராவிட கட்சிகள் ஏதோ ஒன்று ஆட்சியில் உட்காருன்ற மாதிரி எனக்கு தோணுகிறது. 99% அதுதான். 1%ல் நான் தோத்துட்டு அவர்கள்லாம் வெற்றி பெற்றாலும் அவர்களை வாழ்த்து கூறி சந்தோஷப்படுவேன் நான். ஏன் சொல்லுங்கள்? நிறைய இடத்துல மனநல காப்பகம்லாம் உஷாராக திறந்து வைங்க, ஃபோன் பண்ணுங்கள். எதனா எடா கூடமாக முயற்சி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அப்படிலாம் எடுக்காதீங்க, கான்ஃபிடெண்ட்டாக இருங்கலாம் போடுறாங்க. நான் அப்படியே யோசிப்பேன். அட்லீஸ்ட் அன்றைக்கி அந்த டாக்டர்ஸ்லாம் நிம்மதியாக இருப்பாங்கள்ல, சைக்கியாட்ரிஸ்ட்டு, குழந்தைகள் மனநல மருத்துவர்கள், அவங்களாம் நல்லா இருப்பாங்கள்ல. அப்போ சமுதாயத்தில் எல்லோரையும் சேர்த்து தான் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இது திமுகவுக்கு நல்ல செய்தி, இது அதிமுகவுக்கு நல்ல செய்தி, இது தாவேகாவுக்கு நல்ல செய்தி, இது நாம் தமிழருக்கு கெட்ட செய்தி, அப்படி பார்க்க முடியும். நாட்டு மக்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லாமல் அமைதியாக இருக்கணும். ஏன்னா தன்னைத்தானே கஷ்டப்படுத்திக்கிற மாதிரி இருக்கிறாங்க. அவங்க சீரியஸ்னஸ் தெரியறதில்ல. அவர் பாருங்கள் எல்லாத்தையும் பண்ணி இப்போ கோயிலுக்கு போகிறாரு. ஆமாம், 2 கோயில் போயிருக்காரு. திருச்செந்தூர் போனாரு, சீரடி போயிருக்காரு. சரி, இது முன்னாடியெல்லாம் திருச்செந்தூர் சீரடி என்னைக்குன்னா விஜய் சார் போய் பார்த்துருக்கீங்களா? இந்த நடிப்பு தான் வேணான்றது. அவர் என்றைக்குமே ஒரு 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 ஆன்மீக இடத்துக்கெல்லாம் போய் பண்ணப்போ யாரோ ஒரு ஜோசிகார் ஏதோ சொல்கிறாங்க, அவர் அதை கேட்டுக்கிட்டு பண்ணிகிட்ருக்கிறாரு. நான் அப்படி தான் பார்ப்பேன். உண்மையிலே உங்களுக்கு அக்கறை இருக்குன்னா திருச்செந்தூரில் என்ன பிரச்சனைன்னு என்ன கேட்டால் நான் சொல்லுவேன். இங்கே உட்காந்துக்கிட்டு என்னால் சொல்ல முடியும். ஏன்னா நான் ஒரு பத்திரிக்கையாளராக நான் நிறைய வாட்டி போய் வந்திருக்கிறேன். திருச்செந்தூரில் அவங்களுக்கு வேட்பாளர் தேர்வுலேருந்து அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. உப்பு காற்று அதிகமாக இருக்குது, விளைச்சலுக்கு காசு கிடைக்கல, தண்ணி ஒரு பெரிய பிரச்சனை, வேலைவாய்ப்பு ஒரு பிரச்சனை. அங்கேருந்து அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில் செட் ஒரு பிரச்சனை. இன்னொன்றுங்க, நீங்கள் திருச்சி தாண்டிங்கன்னா மதுரை, ஓரளவுக்கு திருச்சி, தேனி, அப்புறம் காரைக்குடி, இங்கெல்லாம் சாப்பாடு நல்லாயிருக்கும். இங்கே தூத்துக்குடி, திருச்செந்தூர் சைட் போய் பார்த்திங்கன்னா சாப்பாடே ஹோட்டலில் அந்தளவுக்கு வெரைட்டியாக இருக்காது. ஏன் வெரைட்டி இல்லை? எனக்குன்னா யோசிச்சிருப்பார் அவர். ஏன் வெரைட்டி இல்லை? ஏன் தந்தூரி, நான், பட்டர் நான், அதுக்கப்புறமா உங்களுக்கு சைனீஸு நூடுல்ஸு அந்த மாதிரி விஷயங்களோ இல்லை பெரிய விஷயங்களோ அந்த தென் மாவட்டங்களோ இல்லை? ஏன்னா வறுமை, இன்னும் வறுமை இருக்குது.
இன்றைக்கி போகிறார் திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிறார். இந்த கோயிலில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது தெரியுமா? திருச்செந்தூர் கோயிலில் அந்த அறநிலைத்துறையில் எவ்வளோ காசு வாங்கிக்கிட்டு சாமி பேரை சொல்லி எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க தெரியுமா? இல்லை சார், நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வறுமை இருக்குல்ல, அப்போ இத்தனை நாள் நடந்த ஆட்சியில் அதெல்லாம் எதுவுமே மாறலையே சார். ஒரு நாளில் எதுவுமே மாறாது. நாளைக்கு விஜய் நீங்கள் கூப்பிட்டு முதலமைச்சராக உட்கார வச்சிங்கனாலும் 2027 எல்லாத்தையும் மாற்ற முடியாது. இட் வில் டேக் டைம். 60+ இயர்ஸ் ஆச்சு இல்லை சார் இப்போ 2 திராவிட கட்சிகளும். அப்போ அந்த வறுமை ஓரளவுக்காச்சும் மாறி இருக்கணும்ல. அதாவதுங்க, இங்கே வந்து ஒரு படி அரிசி நிச்சயம் அப்படின்னு பிரச்சாரம் பண்ண ஊர் இது. அதுக்கு தான் கொஞ்சம் வரலாறு படிக்கணுன்றது. ஒரு படி அரிசி உங்களுக்கு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா எடுத்துகிட்டு வர்றாரு. தாத்தா காமராஜர் ஏன் தோக்குறாருன்னா, ரேஷன் கடையில் அரிசி தட்டுப்பாடு. அரிசியை வந்து மில்லு ஓனர்லாம் பதுக்கி வெளியில் விற்கிறாங்க, கள்ள சந்தையில் போகுது, அரசியல்வாதிகள்லாம் தப்பு பண்ணுறாங்கன்னு அந்த ஆட்சி போகுது. வெறும் அரிசிக்கு போச்சு. அதாவது உங்களுக்கு பொங்க வச்ச சாறு சாப்பிட்றது, நெல் சாப்பாடுன்றதே வந்து ஒரு பெரிய பொக்கிஷமாக பார்க்கப்பட்ட காலங்கள் இருக்குது. அதனால தான் நம்ம ஊரில் வந்து பசுமை புரட்சி, வெள்ளை புரட்சிலாம் வந்தது. பால் வளம் பத்தலை, கோதுமை போன்ற விஷயங்கள் இல்லை அரிசிகள்லாம் வந்து பற்றாக்குறை இருக்குது. போதிய அளவுக்கு உணவில் வந்து நமக்கு வந்து போதிய ஊட்டச்சத்து கிடைக்காம இந்த மாதிரிலாம் இருந்திருக்கும். அதாவது வெள்ளைக்காரங்களாம் வர்றதுக்கு முன்னாடி ராஜாக்கள் ஆண்ட காலத்தில், சோழர் சேரர்கள் ஆண்ட காலத்தில் நல்ல அட்டகாசமாக இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு லெவலுக்கு மேலே பாவர்ட்டி வருது, நிறைய விஷயம் சஃபர் பண்ணுறாங்க, மேல் நியூட்ரிஷன். அது பேர் கவார்ஷியோர்கார்னு நினைக்கிறேன், அந்த ஒரு நோய் பேர். குழந்தைகளுக்கு வந்து போதிய அளவுக்கு சாப்பாடு கிடையாது, வயிறு உப்பசமாக பெருசாகிடும். அதெல்லாம் இங்கே பார்த்துருக்கு. உங்களுக்கு போலியோ தொற்று நிறைய இருந்திருக்கு. இதெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு சிஸ்டம் சரியாக இல்லாத மாதிரி போயிருக்கு. இப்போ போர்ச்சுகீஸ் வந்திருக்கிறான், வெள்ளைக்காரன் வந்திருக்கிறான், ஃப்ரான்ஸ் வந்திருக்கிறான், முகல் வந்திருக்கிறான்னா அப்போது செல்வம் வளமிக்க ஒரு நாடாக இருந்திருக்கு இந்தியா. அதுக்கப்புறம் அதெல்லாம் போயிருக்கு. அப்போது அதிலிருந்து தான் திருப்பி பில்ட் ஆகி வருது ஆஸ் அ நேஷன். அப்போ இட் வில் டேக் இயர்ஸ். இன்னொன்று, இன்றைக்கி சுகர் நிறைய இருக்குது இந்தியர்களுக்கு. ஏன் இருக்குது? இவ்வளோ சாப்பிட்றாங்க, சாப்பாடு இவ்வளோ தான் சாப்பிட்றாங்க. ஆனால் ஏன் சக்கரை நோய் வருது? நிறைய அந்த மேற்கத்திய கலாச்சாரம் ப்ளஸ் மேற்கத்திய கலாச்சாரம், செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், இதெல்லாம் வந்து பொதுவாக டாக்டர் சொல்கிறாங்க. நான் வந்து ஒரு 2-3 ரிசர்ச் சயின்டிஸ்ட்கிட்டையோ டாக்டர்ஸ்கிட்ட அதை பற்றி, நான் ஹெல்த் ரிப்போர்ட்டராக இருக்கும்போது அதை பற்றி பேசியிருக்கேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நம்மளோட ஜெனட்டிக்ஸில் ஜீனுக்குன்னு ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்கும், உங்களோட மரபணுக்குன்னு ஒரு புத்திசாலித்தனம் இல்லை ஒரு புத்தி கூர்மை இருக்கும். அது என்ன பண்ண, ஒரு சில டேட்டாவை சேவ் பண்ணி வைக்கும். உதாரணத்துக்கு யானை வந்து ஒரு புது யானை, அது வந்து ஒரு கும்பலாக இருக்குது, ஒரு 25-30 வயசு இருக்கிற ஒரு யானை வந்து அதோட குட்டிகளை வழி நடத்துது அப்படின்னா, ஓரளவுக்கு அதுக்கு சின்ன வயசு அனுபவம், அவங்களோட மூதாதையர் கூட போன அந்த வழித்தடம் அதுக்கு ஞாபகம் இருக்கும். அது இல்லாமல் இன்பில்ட்டாக ஒரு மைக்ரேட்டரி பேட்டர்ன் அதுக்குள்ளே இருக்கும். புறா நீங்கள் எங்கே திரும்பி விட்டாலும் திருப்பி கரெக்டாக வந்தது இல்லை, கூண்டுக்கு எப்படி வருது? தட்ஸ் இன்பில்ட். அதோட டிஎன்ஏ மாலிக்யூலையோ இல்லை அதோட ஜீனில் வந்து ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்கும், அது வேலை செய்யும். அதுதான் அது 7ஆம் அறிவோ 8ஆம் அறிவோ நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள். அப்படி ஒரு விஷயம் வந்து நமக்கு உணவு பற்றாக்குறை இருந்த ஒரு நாடாக இருந்த காரணத்தினால் உணவு வந்து அந்த உணவை வந்து குளுக்கோஸ் அதிகமாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ உங்கள் செல்லு, அது செலவு பண்ணாது. அந்த குளுக்கோஸ் அதிகமாக சேர்த்து வைக்கிறதுனால தான் அந்த சுகர் ஏறுது. இவ்வளோ இருக்குது. இப்போ நீங்கள் கேட்டீங்க 60 வருஷமான. அப்போது இப்போ இந்த 60 வருஷத்தில் இன்றைக்கி இந்தியா இஸ் மெடிக்கல் கேபிட்டல். நிறைய நாடுகளுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், டாக்டர்களையும் செவிலியர்களையும் மருத்துவர்களையும் இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணுறோம். நிறைய விஷயத்தில் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். அதாவது மொத்தமாக வந்து திராவிட கட்சிகள் எதுவுமே செய்யலைன்னு பேசுகிறது அபத்தம். சரியாக செய்யலை, போட்டரோடையே நோண்டி போடுறாங்க, மந்திரி மச்சான் பணக்காரர் ஆகிறாரு, கொள்ளையடிக்கிறாங்க, கள்ளசாராயம் ஓடுது, கஞ்சா இருக்குது, இதெல்லாம் தான் பிரச்சனை. எதுவுமே செய்யலை அப்படின்றதெல்லாம் வந்து அபத்தம். அனுபவிச்சுட்டு நல்லா அனுபவிச்சுட்டு ஒரு சில திட்டங்கள் நல்லா கிடச்சிட்டு அதையும் பார்த்துட்டு ஓரளவுக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கம்மியாக இருந்த காலத்தில் படிச்சுட்டு இன்றைக்கும் சிங்கப்பூரில் ஹாங்காங்லாம் போய் வேலை செய்கிறாங்க. நீங்கள் எப்படி அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியும்? உங்களுக்கு டைட்டன் ஆகட்டும் இல்லை என்எல்சி ஆகட்டும், நிறைய கம்பெனி இங்கே வந்திருக்கு, எல்லாம் இன்னமும் நல்லா போயிட்டுருக்கு. ஃபோர்டு உண்டாயிலாம் சும்மா தமாசுக்காக வந்து தமிழ்நாட்டில் பிளான்ட் போடுறாங்க. அப்புறம் ஏன் சார் நிறைய மக்கள் வந்து மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்க? இப்போ டெய்லி குல்ஃபி போய் சாப்பிட்றீங்க, டெய்லி குல்ஃபி சாப்பிட்டா என்ன தோணும்? சாக்கோபார் சாப்பிட்ணுன்னு தோணுமா? சாக்கோபார் டெய்லி 4 நாள் சாப்பிட்றீங்க, அப்புறம் என்ன பண்ணுவோம், மேங்கோ டேட் சாப்பிட்ணுன்னு தோணும், அப்புறம் வெண்ணிலா சாப்பிடணும். இதுனா பெரிய தப்பா? சேஞ்ச். இதையே பார்த்துட்டா போர் அடிக்குது. 1. 2வது பொய் பேசுகிறாங்க. ஆட்சியாளர்கள் என்ன பண்ணுறாங்க? பொய் பேசுகிறாங்க. உங்களாட்சி நல்லாட்சி, உங்களுக்கான ஆட்சின்னு பொய் பேசுகிறாங்க. இந்த பொய் மேலே இருக்கிற கோவம், லஞ்ச லாவணியுமே இல்லாத மாதிரி அப்படியே மறைக்கிறது. நம்ம மேலே குற்றச்சாட்டு வந்தால் அது என்ன பண்ணுறது? எதிர்கட்சியோட சதி. நீங்கள் சொல்லும்போது அது கரெக்ட். இதுதான். இதெல்லாம் வந்து நியாயமா? சட்ட ஒழுங்கு பிரச்சனை, போலீஸ் வந்து கூப்பிட்டுன்னு போய் லாக்கப்பில் வச்சு அடிக்கும், உதைக்கும்,
துப்பாக்கி எடுத்து சுடும், அதெல்லாம் மக்கள் நான் வேடிக்கை பார்க்கணுன்னு எதுனா இருக்கா என்ன? கோவம். அப்போ இந்த கோவத்தை அறுவடை செய்கிறது தப்பு இல்லை, ஒரு கட்சி உள்ளே வர்றது தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இருக்கீங்களா அப்படின்னா இல்லை. நீங்கள் கலாச்சாரத்தை எங்கே கொண்டு வரீங்க? ஊழல் தான் பிரச்சனையா? கலாச்சார சீர்கேடு பிரச்சனை இல்லையா? ஒரு மனிதன் அப்படி இடிச்சிட்டு நிற்கிறதே தப்புங்க. என்னென்னமோ நடக்கும் கூட்டத்தில். ஏன் அந்த கூட்டத்தை அப்படி சேர்க்குறீங்க? செயற்கையானது. உங்களால் பொழுதுக்கும் அப்படி இருக்க உங்களுக்கு பிடிக்குமா? அப்போ கூட்டத்தை சேர்த்தா அந்த கூட்டத்தை பார்த்து எல்லோரையும் பயமுறுத்தணும். என்னோட இயலாமை, என்னோட உடல் சோர்வு காரணமாக என்னால் உழைக்க நான் தயாராகலை. அப்போ என்ன பண்ணுறேன்? இந்த கூட்டத்தை காட்டுவேன். இதை காட்டி வீட்டில் இருக்கிற குழந்தைங்கக்கிட்ட இதுவரை யாரும் போய் ஓட்டு கேட்டது கிடையாது. விஜய் அண்ணான்றீங்கள்ல, இது வரையில் நான் சொல்கிறேன், இதற்கு முன்னாடி இருந்த பெரும் தலைவர்கள் அந்த கம்பீரம் ஒரு தோரணை. அது இன்னும் கொஞ்சம் ஒரு வார்த்தை வருது எனக்கு, அதை சொன்னால் தப்பாக போயிடுன்றதால நான் அதை முழுங்கிக்கிறேன். இல்லை, அதை வேறு மாதிரி கொஞ்சம் நல்ல வார்த்தையாக சொல்லலாமே சார். தைரியம் ஜாஸ்தி. அவங்களாம் யாரும் போய் குழந்தைகிட்டலாம் ஓட்டு கேட்கல, ஸ்கூல் பசங்கிட்ட போய் கேட்கல. நீங்கள் ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க, அதை விட யாருன்னா இன்னும் இப்படியே போனால் வந்து குழந்தை பிறக்கும் போதே அப்பா அம்மாவுக்கு பதிலாக விஜய் அப்படின்னு சொல்லி கொடுப்பீங்க பொழுது. உதயநிதி கூட அந்த மாதிரி ஒரு டைம் கேட்டிருக்காருன்னு கேள்விப்பட்டேன் சார். உதயநிதி கேட்டிருந்தாருன்னா அது தப்பு. எனக்கு அவர் இத்தனை வாட்டி கேட்ட மாதிரிலாம் தெரில. நீங்கள் உதயநிதின்னு சொல்லும்போது எனக்கு எய்ம்ஸு கல் முட்டை எனக்கு இதெல்லாம் ஞாபகம் வருது. ஓகே. அதே மாதிரி போன தேர்தலில் திமுக வெற்றி பெற்றதுக்கு அவர் முழு காரணம், ஒரு முக்கிய காரணம் உழைச்சார். இந்த தேர்தலில் அவர் பிரச்சாரம் பெரிய அளவில் எடுபடலைன்றதும் உண்மை. அதே மாதிரி இன்னொரு உண்மை, ஸ்போர்ட்ஸ் துறை உதயநிதி காலத்தில், இந்த காலத்தில் நல்லா டெவலப் ஆகிருக்கு. நிறைய குழந்தைகளுக்கு இதுவும் கேரம் போர்டு, உங்களுக்கு செஸ்ஸு, உள் விளையாட்டுலேருந்து வெளி விளையாட்டுலேருந்து நல்லாவே செஞ்சுருக்காங்க அந்த துறை. இதுவரையிலும் இருந்த ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர்லேயே வந்து உதயநிதியோட பீரியடில் வந்து டிபார்ட்மெண்ட் வந்து நிறைய பல மடங்கு முன்னேறி இருக்குது. இது இப்போவே அது ஒரு சிலதெல்லாம் பார்த்துருக்கீங்க. இன்னும் ஒரு 4-5 வருஷத்துக்கும் அது நல்லா இருக்கும். அடுத்து இருக்கிறவங்களோ இல்லை அவங்களே வராங்கனாலும் அதை நல்லா பார்த்துக்கிட்டா இந்த ரேஷியோவில் அது போச்சுன்னா இன்னும் 10 வருஷம் கழிச்சு தமிழ்நாடுக்குன்னு ஒரு டேலி இருக்கும், நேஷ்னல் லெவலில் இல்லை இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்தியாவுக்குன்னு ஒரு டேலி இருக்கும். இப்போ மிசோராம், மணிப்பூர்லாம் நல்லா பண்ணுறாங்க ஸ்போர்ட்ஸில் அப்படின்னு நம்ம பேசுகிறோம். அதேமாதிரி பிவானி, ஹரியானா அவங்களாம் நல்லா ஸ்போர்ட்ஸில் பண்ணுறாங்க. பாக்ஸிங் ஆகட்டும், ரெஸ்லிங் ஆகட்டும், பெண்கள் ஸ்போர்ட்ஸில் வந்து நல்லா பேசுகிறோம். நம்ம தமிழ்நாடு அந்த லெவலில் இல்லை. இப்போ இது எப்படியே தொடருதுன்னா தமிழ்நாடு அந்த இடத்துல போய் நிற்கும். நாளைக்கு தமிழ்நாடு இந்தியாவோட போட்டி போடும், இந்தியா உலக அளவில் போட்டி போடும். அப்போ வளர்ச்சி இல்லை அப்படின்னு வீட்லேயே உட்காந்து வளர்ச்சி இல்லை. ஏதாவதுங்க குறை சொல்லுங்கள், அதை கரெக்டாக தரவுகளோட நிறையா சொல்லி அதை குறை சொல்லு. அது என்ன தெரிஞ்சுக்கிட்டு குறை சொல்லு. சும்மா அடிச்சு விட்றது. திமுக எதிர்ப்பு, திமுக தீய சக்தி, ரைட்டு. புதுசாக எதனா சொல்லுப்பா. நீ ஒண்டி தான் இதெல்லாம் சொல்கிறீ, இதுக்கு முன்னாடி வந்து உங்க சொன்னது இல்லையா? சரி, உங்கள் ரிசல்ட் என்ன ஆகுறது அதெல்லாம் பார்க்கணும். அதனால் இது வந்து ஒரு முறையான அரசியல் கிடையாது. அதுக்கப்புறமா பார்த்தவொன்னே தலைப்பு கத்தி என்னது இது எதனா புரிஞ்சுதா? இப்போ நான் பண்ணதில்லை உங்களுக்கு. இப்போ நாளைக்கு சிங்கப்பூரில் இருக்கிறான், ஆங்காங்கில் இதை பார்த்தானே நினைப்பான், காக்கா வலிப்பு வந்து கத்துறான்னு நினைப்பான். இதுக்கு முன்னாடி இப்படியா பேசியிருந்தாங்க. அறிஞர் அண்ணாவால் பதப்படுத்தப்பட்ட மண்ணுங்க. மைக்கில் பேசும்போது வெளியில் சத்தம் வந்ததுன்னா என்ன சத்தம்னா இதை நிறுத்திட்டு போய் அவங்கள பார்த்துட்டு பேசிட்டு திருப்பி வந்து பேசுகிறவரை அந்த கூட்டம் கலையாமல் நிற்கும். இது அறிஞர் அண்ணாங்க நான் கூட்டம் கம்மியாக வந்துச்சா? என்ன பெரிய முகமா? இல்லை அவர் வந்து எப்பயுமே ஒரு 10-15 நடிகைகளோடு வந்தால கூட்டம் வந்ததா? பக்கா மாசு தமிழ் வாயிலிருந்து வந்தது. அந்த தமிழில் நேர்மை இருந்தது, கண்ணியம் இருந்தது, கடமை இருந்தது, கட்டுப்பாடு இருந்தது. இது கட்சி மாணவர்கள் அவரும் பயன்படுத்தினார். அவர்கள்கிட்ட இருக்கிற மாணவர்கள்கிட்டே உங்ககிட்ட இருக்கிற மாணவர்கள்கிட்ட வித்தியாசத்தை பாருங்கள். இப்போ நான் அண்ணாவை பற்றி பேசுகிறதுனால திமுக சூப்பருன்னு நான் அங்கே போகல, அண்ணாவை பற்றி பேசுனா அதிமுக சூப்பர்னு அங்கே போகல. இந்த கட்சியிலேயே ஒரு சில விஷயங்கள் இருக்குல்ல. ஓகே சார், இப்போது இந்த மாதிரி சுத்தமாக அரசியல் அனுபவமே இல்லை. சப்போஸ் தாவேக்கா வந்து ஜெயிச்சிட்டாங்க, ஆனால் அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி அரசியல் அனுபவம் அப்போ தான் எனக்கு வேலையே ஜாஸ்தி என் போன்றவர்களுக்கு. இல்லை சார், ஜெயிச்சிட்டாங்க, வந்துட்டாங்க, சிஎம்மாக வந்து விஜய் உட்காந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. அது எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்தும்? எதனால இப்போ நீங்களும் சரி நிறைய பேர் பயப்படுறீங்க, எதனால அந்த பயம் வருது? என்ன ஆயிரும்? என்ன ஆயிடும்னா அருமையாக கேட்டீங்க. வாத்தியார் கிளாஸ் எடுத்துன்னு இருப்பார், உட்காந்து டிக்டாக் பார்த்துட்டு இருப்பாப்ல. எங்கே போய் நிற்கும்? அங்கே போய் அண்ணன் எங்கள் அண்ணன் பார்த்தியா இப்படி பாசு, உங்கள் அண்ணன் நல்லா தான்டா இருப்பார், ஆல்ரெடி அவருக்கு பிரச்சனை இல்லை தம்பி, உன் நிலைமை என்ன சார்? அதாவது சினிமான்றது ஒரு பொழுதுபோக்கு, அது வாழ்க்கை ஆகிடாது. அதாவது ஓட்டு போட்டிங்க எல்லாம் ரைட்டு. இப்போ நான் ஒன்று சொன்னேன் இல்லையா, நீங்கள் வந்து ஓட்டை வந்து போடக்கூடாது, உங்கள் ஓட்டு ரகசியம்னு சொல்லிவிட்டு
இந்த ஓட்டு உரிமை வந்த காலத்துலையும் பெண்களுக்கு ஓட்டு கொடுத்தது காலத்துலேயும் கணவனுக்கு தெரியக்கூடாது நீங்கள் போடுற ஓட்டு அப்படின்னு. ஏன்னா திடீர்னு ஒரு கணவனுக்கு ஒரு கோபம் வருது. ஏன்னா கிராமங்களில் வந்து கணவனோ இல்லை தகப்பனாரோ வந்து அந்த வீட்டை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. நீங்கள் உங்கள் ஓட்டு உங்கள் ரகசியம், நீங்கள் போடும்போது யாரும் பார்க்கக்கூடாது. அதுக்கு தாங்க அந்த டப்பா வச்சுக்கிறது. இந்த டப்பா இது கண்ணு தெரிதா இல்லையா அவங்களுக்குலாம்? நானாச்சும் பரவாயில்ல கண்ணாடி போட்டுக்கிறேன், சரி சரி செஞ்சுக்கணுன்னு டப்பா வச்சுக்கிறாங்களா? எதுக்கு வச்சுக்கிறாங்க? நான் விஜய்க்கு தான் போட்டேன், வீடியோ எடுத்து போடுறது, அது நான் வெளில வந்து சொல்கிறது, எங்கள் ட்ரெஸ்ஸை பார்த்தாவே தெரில நாங்கள் யாருன்னு. ஆமாம், நீங்களாம் சயின்டிஸ்ட்டு, உங்கள் ட்ரெஸ்ஸை பார்த்தாவே தெரியும். ஸ்ரீஹரிகோட்டாவில் வேலை வந்து ஃபுல்லாகிடுச்சு, வேலை வாய்ப்பு கிடைக்காததால் அதெல்லாம் தாவேக்கால இருக்கீங்க. நீ விட்டு தான் இஸ்ரோ விஞ்ஞானி ஆகிட்டு இருப்பீங்க எல்லாரும். எதுக்கு இதெல்லாம் சட்டமாக வச்சாங்க? ஏன் இதை பண்ணாங்க? நீங்களாச்சும் சொல்லணும்ல. இப்போ பூத்துலலாம் காசு கொடுத்துருக்குறாங்க. இன்னும் ஒரு அவலத்தை பேசுவோம். திமுகவும் அதிமுகவும் பூத்தில் நிறைய காசு கொடுத்துக்குறாங்க. நீங்களும் நிறைய பேர் இந்த கை நீட்டி வாங்கியிருக்கிறீங்க. நான் பேசுகிறது உண்மை, புரியுதா? வாங்கிட்டு பணத்தை வாங்கிக்கின்னு மாற்றியும் குத்திக்கிறீங்க, அதுவும் உண்மை. சரி, நீ குத்திட்ட, பணம் வாங்கின்னு குத்துன உனக்கே இவ்வளோ இருந்தால் பணம் குத்து பல வருஷமாக குத்துனவன் எம்மாங்கும்பாங்க குத்துவான் தெரிய வந்ததுன்னா இதெல்லாம் நல்லதா? இது அழகாக அமைதியாக நடக்க வேண்டிய விஷயம். திமுக மீது கோபம் இருக்குது, திமுக ஆட்சி வீட்டுக்கு போனோன்னா இது எப்படி நடக்கணும்? அமைதியாக அழகாக நடக்க வேண்டிய ஒரு விஷயம். அட்டகாசம் பண்ணுறேன், ஆரவாரம் பண்ணுறேன் சொல்லிவிட்டு சேட்டை பண்ணிவிட்டு போய் மாட்டிக்கினீங்க. இதில் யார் பாதிக்கப்படுவார்? அவர் பனையூரில் இருப்பார். ஒரு அரசியல் தலைவர் வீடு எப்படி இருக்கணும் பாருங்க, அவர் அப்படி தான் இருக்கணும். 6 அடி இருப்பாங்க, 18 அடி இருக்கும் கேட்டு, உள்ளே என்ன நடக்குதுன்னே தெரியாது. கட்சி அலுவலகம், கட்சி வீடு, இப்படி ஒரு அரசியல் தலைவர் வீடு. அது அப்படியே கதவு திறப்பாங்களா, காட்சி தருவாரா? ஐயோ, இந்த அபிராமி படத்தில் இந்த லட்டு கொடுக்கும்போது கமல் இப்படி இப்படி எட்டி பார்ப்பார், இப்படி காட்சி அந்த மாதிரி அந்த பாட்டு போட்டு அப்படி பாருங்கள். பப்ளிக் சர்வீஸ். அரசியல்வாதியாக வரணும்னா அவருக்கு தான் தேவை. அப்போ மாற்ற வேண்டியது இப்போ விஜய் சொல்கிறனால இவங்க இப்படி பண்ணுறாங்களா, இல்லை அவங்களாவே பண்ணி விஜய்க்கு இந்த மாதிரி பேர் வருதுன்னு நினைக்கிறீங்களா? நேற்று ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்லியிருந்தார், இவங்கெல்லாம் விஜய்க்கு பின்னாடி போனதுனால விஜய் கட்சிக்கு அப்படி சொல்கிறாங்களா, இல்லை விஜய் அப்படி இருக்கிறதுனால இவங்களெல்லாம் அப்படி சொல்கிறாங்களான்ற மாதிரி இருக்குது. இது கோழி முதல்ல வந்தால் முட்டை முதல்ல வந்ததா தெரியாது. ஆனால் இது கோழி முட்டை பிரச்சனை மாதிரி தான். சிந்தனை கூர்மை அங்கே குறைவாக இருப்பது என்பது என்னோட புரிதல். சிந்தித்து செயல்பட வேண்டிய நிலையத்தில் அவங்க இருக்கிறாங்க. இல்லை என்றால் சமுதாயத்தில் நீங்கள் ஜெயித்தால் கூட உங்களுக்கு புத்தி சுவாதீனமும் அறிவு திறனோ பேச்சாற்றலோ உங்களுக்கு குறைவு என்பது சமுதாயத்தில் நிறைய பேர் ஆல்ரெடி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சமுதாயத்தில் பேசுகிறவங்களோட வேலை இது கிடையாது. இப்போது நான் ஒரு சில எடுத்துக்காட்டுலாம் சொன்னேன். இந்த பேண்ட்டு பீஜு, அதுக்கப்புறம் ஓட்டு ரகசியம், இதெல்லாம் பாதுகாக்கணும். இதெல்லாம் நான் யோசிச்சா சொல்கிறேன், நீங்கள் நடந்ததை சொல்கிறேன். அப்படி பண்ணக்கூடாது, அப்படி சொல்லக்கூடாது. இப்போ வீட்டில் மாமனார் இருக்கார், அவர் பழைய கட்சிக்காரர், என்னம்மா யாருக்குமா ஓட்டு போட்டேன்? மாமா நீங்கள் சொன்ன மாதிரி தான் முடிஞ்சு போச்சு. இல்லை நான் விஜய் அண்ணா தான் போட்டேன். சரி, நாளைக்கு உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை, விஜய் அண்ணா வந்து நிற்பாரா? அவர் வீட்டு பஞ்சாயத்து குடும்ப பஞ்சாயத்துக்கே அவர் பண்ணிக்க முடியல, வீட்டையே பாதுகாக்கல அவர், சரியா? அதை சொன்னால் அதுக்கு வேற இருக்கும். இது 1.5 கோடி ரூபா பணம் யாருன்னா கட்ட வேண்டாம்னாங்களா? அதனால தானே விமர்சனம் வந்துச்சு. கரூர்லேருந்து விட்டு ஓடி வந்ததுனால விமர்சனம் வந்துச்சு. இறந்தவங்க வீட்டுக்கு போய் பார்க்காம அவங்கள கூப்பிட்டு பார்த்தது கலாச்சார சீர்கேடா இல்லையா? சாவு வீட்டில் இப்படி தோலை வச்சு இப்படி முட்டு கொடுக்குறதுன்னு ஒரு வார்த்தை இருக்குது. என்ன அதுக்கு அர்த்தம்? இல்லை சாஞ்சிட்டு ஒப்பாரி வச்சு அழுவாங்க. குரங்கு, ஏன் நான் அங்கே இங்கே போகிறேன், குரங்கு இருக்கு இல்லையா நம்மளோட மூதாதையர், அது இறந்துட்டாங்க. இல்லை காக்கா, அதை விட அறிவு கம்மி, செத்து போச்சுன்னா எல்லாம் கூடி கத்தும், அதோட இதை வந்து பகிரும். பெரிசாகிறனா பெரிய மனித குரங்கு, நீங்களாம் என் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடாது. எங்கே இறப்பு இருக்கிறதோ மிருகங்கள் கூட அங்கே போய் தான் அதனுடைய அந்த சோகத்தை வெளிப்படுத்தும். அப்போது சொக்காலாம் போட தெரியுது, வெள்ளை சொக்கா, லைட்டு காக்கி கலரு. மிருகத்துக்கு இருக்கக்கூடிய அந்த கலாச்சாரமோ இல்லை அந்த பரிணாம வளர்ச்சி கூட இல்லாமல் நீங்கள் இப்படி செயல்படுறீங்கன்னா உங்கள் மீது விமர்சனம் வந்தால் அந்த விமர்சனத்துக்கு விமர்சனம் பண்ணுறவங்க மீது தப்பா, இல்லை விமர்சனம் மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழுறீங்களோ அது தப்பா? யார் இங்கே காரணி? அவங்க சார் சிவி ராமன் மாதிரி வரல, நோபல் லாரட் வரல, ரிசர்ச்சில் போல் இன்ஃபோசிஸ் HCL மாதிரி இன்னும் நிறைய கம்பெனி வரும். இப்படி பார்ப்பீங்கன்னு பார்த்தா இப்படி இல்லை போகுது. ஓகே, இப்போ அவர் போட்டி போடுற இடத்துல ஜெயிப்பாரா? வாய்ப்பு இருக்கா? 2 இடத்துல போட்டி போடுறாரு, 2 இடத்துல ஜெயிப்பாரா இல்லை ஒரு இடத்துல தான் ஜெயிப்பாரா? ஒரு பயத்தில் தான் 2 இடத்துல போட்டி போடுறாரு. ஆனால் அதை தைரியம்னு சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி நீங்கள் கடைசி நாள் போய் அவரை வந்து கலாச்சி விட்டீங்க. உங்கள் பாஷையில் சொல்லணும்னா என்ன பண்ணிட்டீங்க? வெளில சேலத்தை விட்டு அங்கே எதுக்கு சேலத்தை விட்டு வெளில வரணும்? 10 வாட்டி அங்கே நின்றுட்டு இப்போ சொல்கிறாரு 1 லட்சம் ஓட்டில் நான் ஜெயிப்பேன்னு.
உண்மையிலே அவ்வளோ தில்லு தெம்பு திராணி இருந்தால் நீங்கள் சொல்லுங்களேன், பெரம்பூரில் நான் வந்து 1,00,000 ஓட்டில் ஜெயிப்பேன்னு. இருக்குதா அந்த கெப்பாசிட்டியே? அவர் நடிக்க தெரியாது, அவர் முகம் வசீகரமாக இல்லை, கூட 2 நடிகை இல்லை, இல்லை அவர் ஒரே கலரில் ட்ரெஸ்ஸு போட்டுன்னு குடும்பமாக வெளில போகல, இல்லை படிப்பு இங்கிலீஷ் பேச தெரியாது, இல்லை விவசாயி, எப்படி வேணால் வச்சுக்கோங்க. அதனால் நீங்கள் இப்படி பேசுவீங்களா கடைசி நாளில்? எங்களுக்கு சின்னமே இல்லாமல் பண்ணிட்டாங்க. அதனால் இப்போ தொலைக்காட்சி பெட்டி சேர்த்து தான் சொன்னார் 1,00,000 ஓட்டில் ஜெயிப்பேன்னு. அந்த தில்லு இருக்குதுல்ல, வருது வரல வேறு சொல்கிறாப்புல. நீங்கள் என்ன பண்ணி நீங்கள் எவ்வளோ ஓட்டு சரி உங்களோட நீங்கள் பெரிய பக்கா மாசு பெரிய இல்லை, ஏன் பெரம்பூர்லேயும் திருச்சி கிழக்குலேயும் 90% தாண்டலை போலி? இதோ ஆர்கே நகரில் தாண்டிச்சு, சம்மந்தமே இல்லாத ஊர்லலாம் தாண்டி இருக்குது, சேலத்தில் நிறைய சட்டமன்ற தொகுதி தாண்டி இருக்குது. ஏங்க உங்கள் தொகுதியில் ஏறலை? ஏன் தாண்டலை? பெரிய புரட்சி இருக்குது அப்படின்னா எது எங்கள் அண்ணன் தான் காரணம். நல்லது எதாக இருந்தாலும் அவங்க அண்ணன் காரணம், வேறு எதுனா இருந்தாலும் அவன் விஜய் அண்ணா தான். டிஎம்கே பயந்து போச்சு விஜய் அண்ணா தான், ஏடிஎம்கே பயந்து போச்சு விஜய் அண்ணா தான். ஏன் எடப்பாடி பழனிசாமிக்கு ஸ்டாலினை பார்த்தா பயமோ, இல்லை ஸ்டாலினுக்கு எடப்பாடி பழனிசாமியை பார்த்து பயமோ, இல்லை ஸ்டாலினுக்கும் திரு இபிஎஸ் எடப்பாடி பழனிசாமிக்கும் திரு ஓபிஎஸ்க்கும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கோ மக்களை பார்த்தா பயம் இருக்காதா? அதெல்லாம் வந்து மடைமாற்று அரசியல் பண்ணி கொண்டிருக்கிறார். சோட்டா பீம் அரசியல் என்று கூட சொல்லலாம். அதெல்லாம் அதில் தான் லாலிபாப்பு, ஐஸு, மலை, மேப்புலாம் வரும். அதேமாதிரி இதுலேயும் பார்த்திங்கன்னா ரைம்ஸ்லாம் வேறு சொல்லுவாங்க கடைசியில். ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தி. குட்டி பசங்களுக்கு இது ஓகே, குட்டி பசங்களை வச்சு அரசியல் பண்ணலாம், குட்டி பசங்களையே வச்சு தான் அரசியல் பண்ணமான்றதான் என்னோடய கேள்வி. குட்டி பசங்களுக்கும் அரசியல் பண்ணலாம், ஆனால் குட்டி பசங்களோட பங்களிப்பில் ஜெயிச்சு வெற்றி பெறுற அரசியல் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நியாயமா இல்லை இது முறையா? என்ன விதமான அரசியல் புரியல, யாரு குத்த ஐடியான்னு தெரில, ஆனால் பரவுது நல்லா. இப்போ 2006 விஜயகாந்த் வந்து அவர் கட்சி ஆரம்பித்து அந்த தேர்தலில் போட்டி போடுறாரு. அந்த டைமில் திமுக 96 இடங்களில் வெற்றி பெறுறாங்க. ஆனால் அவங்களுக்கு பெரும்பான்மை இல்லை அப்படிங்கிறனால காங்கிரஸ் அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி கூட சேர்ந்து அவங்க அந்த ஆட்சியை வந்து அமைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த எலெக்ஷனில் ஏதாவது வாய்ப்பு இருக்கா சார்? பெரும்பான்மை இல்லாமல் வேறு கட்சிகள் வந்து சேர்ந்து வாய்ப்புகள் இருக்கலாங்க. மக்களோட மனநிலை என்னன்றது தெரியல. நான் இப்போ சொல்கிறேன், ஓரளவுக்கு விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. விஜய் அவர் முதலமைச்சர் ஆகிறதோ, விஜய் அவர் அமைச்சரவை ஃபார்ம் பண்ணுறது வாய்ப்பு இல்லை. மேபி கூட்டணி யாருன்னா போய் இல்லை சேர்ந்தாருன்னா இன்னும் அதை வந்து நம்ம இன்டர்பிரேட் பண்ணலாம். இன்னும் ஒரு 4-5 நாள். இப்போ நான் வந்து ஐயா ஆதவர்ஜனா மாதிரி கான்ஃபிடண்ட்டாக இருங்க, அப்புறமா வந்து இட்டுனாண்டு போகிற துறைக்கு அமைச்சர் அப்படின்லாம் போட முடியாது. புரியுதுங்களா? நான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நான் அவ்வளோ உழைச்சிருக்கிறேன். என்னால் வந்து தான் தோணித்தனமாகவோ கொஞ்சம் புத்தி சுவாதீனம் இல்லாத தன்மை போல் நான் பேச முடியாது. ஒரு இட்டுனாந்து போகிறது கஷ்டம்னா, நாளைக்கு டெய்லி பனையூர்லேருந்து புனித கோட்டை போனோமே, அது கஷ்டம் இல்லையா? அப்போது இட்டுன்னு போகிறது கஷ்டப்படுறதுன்னு அவர் வீட்லேயே இருப்பாரா? இது கேள்வி தானே. அதனால் அவர் வந்து அமைச்சரவை ஃபார்ம் பண்ணுறாரா அப்படின்றது வந்துட்டு நான் வந்து அதை லார்ஜர் பிக்சராக பார்க்கல. தாவேக்கான்ற ஒரு கட்சி வந்து இருக்கும், தாவேக்கனுடைய செயல்பாடுன்றது நாட்டு மக்களுக்கு தேவை. நான் அதிலலாம் இல்லை. ஏன்னா அந்த கட்சியை நேசிக்கிறவங்க, அந்த கட்சியை ஆதரிக்கிறவங்க இருக்கிறாங்க. அவங்களோட குரலும் கேட்கப்படணும், அவங்க சைடில் இருக்க நியாயங்களும் பேசப்படணும். அவர்கள் வந்து திமுகவையும் அதிமுகவையும் பாஜகவை ஒருவேளை விமர்சிக்கிறார்கள் என்றால் அதையும் கேட்கணும். அதை அப்படி தான் பார்க்குறேன். ஏங்க தேர்தலில் வெற்றி பெறுது, தேர்தலில் தூக்குறதுன்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஒரு அரசியல் கட்சி நடத்துறதுன்றது அது பல விஷயங்கள். அதாவது 70 வருஷம் இருக்கிற கட்சி அப்படின்னு கிண்டல் பண்ணுறீங்களே, 7 நாள் தொடர்ந்து உங்களால் பிரச்சாரம் பண்ண முடிஞ்சுதா? 50 வருஷம் அதெல்லாம் ஒன்றா அம்மையார் போனதுக்கப்புறம் போயிடுச்சு. 1,00,000 ஓட்டில் ஜெயிப்பேன்னு சொல்கிறாப்புல ஒரு மனுஷன், பச்சை கலர் துண்டு போட்டுன்னு. உங்களால் சொல்ல முடியுமா? அங்கே போய் சேலஞ்ச் பண்ணுறாரு, கோபிச்செட்டிப்பாளையத்தில் போய் சேலஞ்ச் பண்ணுறாரு. உங்களோட கட்சியோட கிட்டத்தட்ட நம்பர் 2 நம்பர் 3 வகையறாவில் இருக்கிறவரை கோபிச்செட்டிப்பாளையத்தை சேலஞ்ச் பண்ணுறாரு. நீங்கள் திருப்பி போய் இங்கே ஒருத்தர் வந்தார். இதுதான் அரசியல். வீட்டில் உக்காந்து வைப்பு பண்ணுறது, குட்டி பசங்களை விட்டு ஆள் விட்டு அனுப்புறது. இந்த சின்ன வயசில் நம்ம என்ன சொல்லிக் கொடுப்போம்? யாருன்னா மாமா வருவாங்க, யாருன்னா அக்கா வருவாங்க, மிட்டாய் கொடுத்து கூப்பிடுவாங்க, போகக்கூடாதுன்னு சொல்லி நம்ம குழந்தைங்கள புள்ள பிடிக்கிறவங்ககிட்ட வந்து காப்பாற்றி வச்ச கலாச்சாரம் தான் இங்கே. பூச்சிக்காரன் வருவான், அம்புலி மாமா வரும், புச்சு குத்துருவேன், வெளியிலேருந்து வருவாங்க, அதான் அங்கே பாரு அந்த அண்ணா கிட்ட புச்சு குத்துருவேன் அப்படி. இப்படி குழந்தைங்கள வெளியாள்கிட்டேருந்து பாதுகாப்பாக வளர்த்தோம். இவர் என்ன பண்ணுறாரு? அதே குழந்தைங்கிட்ட விஜய் மாமா கூட்டு போட சொல்லு, விஜய் மாமா சித்தப்பா கிட்ட போய் விசில் அடி. குழந்தைங்கள இருக்க விடாமல் குழந்தைங்கள கட்சி வேலை பார்க்க வச்சுட்டு இப்படி இவர் ஜெயிச்சாருன்னா கூட இந்த ஓட்டுக்கு எந்த விதமான ஜெயிக்க மாட்டார். அந்த 1% தான். உடனே என்ன, ஒரே 1%. ஓகே, அப்படி வருது. இவராக ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகிறாருன்னா அதில் எந்த விதமான பெருமையும் கிடையாது,
இவர் எப்படி ஜெயிச்சாரு, எவ்வளோ குழந்தைங்க பிரச்சாரம் பண்ணாங்கன்றதை நான் தரவுகள் எடுத்து பேச வேண்டியது இருக்கும். வீட்டில் எவ்வளோ குழந்தைங்கள் இருந்தாங்க, எத்தனை குழந்தை என்னென்ன பண்ணுச்சு அப்படின்னு. குழந்தை பேச்சை கேட்டுன்னு ஓட்டு போட்டாங்க பாருங்க, அவங்களோட பெருமையும் பேச வேண்டியது இருக்கும். உங்களுக்கு வேலை இன்னும் ஜாஸ்தியாக இருங்கிறீங்களா? யாருக்கு ராமன் ஆண்டாலும் ராவணன் ஆண்டாலும் பத்திரிகாரனோட வேலை அதுதான். நாங்கள் என்ன புதுசாக பிரச்சாரம் பண்ணியிருக்கிறோம், இல்லை புதுசாக வந்துட்டு எது சரி எதுன்றது. தேர்தலில் பற்றின பிரச்சாரன்றது கட்சிக்காரங்க போய் ஓட்டு கேட்குறது ஒன்றும் கிடையாது. மக்கள்கிட்ட இவர்கள் இதை பண்ணுறாங்கன்னு பண்ணுற பாருங்க, அதுவுமே பிரச்சாரம் தான். அதுவுமே வந்து ஒரு தகவல் தான். ஒரு இன்டர்பர்சனல் ஸ்கில் செட்ஸ் இருக்கும், இன்ட்ராபர்சனல் கம்யூனிகேஷன் இருக்கும், மாஸ் கம்யூனிகேஷன் இருக்கும், விஷுவல் கம்யூனிகேஷன் இருக்கும். இதெல்லாம் கம்யூனிகேஷன்ஸோட அங்கம். இது பாலிட்டிக்ஸ் அண்ட் பார்ட் அண்ட் பார்சல். மோடி பிரதமர் ஆகிட்டாருன்றதுனால நாங்கள் தலைமையில் துண்டு போட்டு பேசாமல் இருக்கிறோம். எங்களோட கருத்துன்றது இருக்குல்ல, அதையும் மக்கள் பார்ப்பாங்கல்ல. அதில் எது நேர்மை, அது எது நியாயம், பிரதமர் பண்ணுறது சரியா தவறா இருக்குல்ல. இவர் வந்துட்டா என்ன பண்ணுவோம்? இருட்டிலெல்லாம் பேச மாட்டோம், வெளிப்படையாக. அது வந்து எல்லாருக்கும் ஒரு வாழ்க்கை ஒரு உயிர் தான். பட் நான் பேசுகிறது வந்து நான் இதுவரையிலும் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே அவரோட தனி மனித வாழ்க்கைக்குள்ளே போய் நான் பேசியே இருக்க மாட்டேன். இப்போ பயில்வான் ரங்கநாதன் மாதிரி எதனா நடிகைகள் பேர்லாம் சொல்லி பேசியிருக்கேனா, இல்லை அவர் வீட்டுக்குள்ளே என்ன நடக்குது எதனா பேசியிருக்கேன். இல்லை இப்போ உங்களோட குடும்பத்தை அவர் ஃபஸ்ட்டு பார்த்துக்கணுன்ற மாதிரிலாம் சொன்னீங்க. ஆமாம், பார்த்துக்கணும் தான். அது அவங்க பர்சனல் லைஃப் தானே. இல்லைங்க, குடும்பத்தை பார்த்துக்கணுன்னா சட்டத்துக்கு முன்னாடி அது பிரச்சனையாக இருக்குது. இது சரி செய்யுங்கன்னு தான் சொல்கிறேன், சட்ட தீர்வு தான் காணுங்கன்னு சொல்கிறேன். சரி, கோர்ட்டு மூலிமா முடிஞ்சிச்சுன்னா பிரச்சனை கிடையாது. அப்படி ஆபாசமான வார்த்தை பேசிட்டேனா நான் தமிழ் சமுதாயத்துக்கு, இல்லை தமிழ் கலாச்சாரத்துக்கு எதிரான ஒரு அவதூறான ஒரு கருத்தை நான் பரப்பிட்டேனா? குடும்பத்தை பார்த்துக்கணும்னு சொன்னது அவ்வளோ ஆபாசமானதா? அது அப்பா பிள்ளைய பார்த்துக்கணும், அப்பா கூட சேர்ந்து ஒரு புள்ள இருக்கணும்னு சொன்னது அவ்வளோ ஆபாசமா? அப்போ உங்கள் ஸ்டாண்டர்ட்ஸ் எது தெரியுதா? எங்கே இருக்கிறீங்க நீங்கன்னு? இது அப்படியே இதுதான் நான் சொல்கிறேன். குறைஞ்சபட்சம் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க வந்து எல்லாருமே சரியாக இருக்கணும்னு நான் சொல்ல வரல. எல்லாரும் இயேசு காந்தி மாதிரி புத்தர் மாதிரி இருக்கணுன்ற சொல்கிறதுக்கு நமக்கு யார்? நான் என்ன சொன்னேன்னா, கோர்ட்டில் கேஸ் இருந்தால் முடிச்சுக்கோங்க, வரி பாக்கி வட்டி எதனா கட்ட வேண்டியதுன்னா கட்டிடுங்க, வழக்கு எதுனா நிலுவையில் இருந்தால் அதை முடிச்சிடுங்க. தேவையில்லாத மற்ற கடைசி நேரத்தில் பிரச்சாரம் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடுறது, மற்றவங்களுக்கு ரியாக்ட் பண்ண டைம் கொடுக்கும், இந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க. அதாவது சண்டை குஸ்தி நடக்குது, பாக்ஸிங் நடக்குது, 9வது ரவுண்டில் 59th செகண்டு ரெஃபரி வந்து கையை தூக்க வராரு. எதிரில் இருக்கிற பாக்ஸர் என்ன பண்ணுறாரு, க்ளவுஸை கீழே தொங்குறாரு. சண்டை முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் வெற்றி யாருன்னு இறக்கும்போது அம்பையர் கையை தூக்குற நேரத்தில் போய் டொங்கு 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 குத்திட்டு ஓடி போய் ரிங்காண்ட நின்றுக்கிறிய, நீ நல்ல பாக்ஸரா? கேள்வியாக தான். 9 ரவுண்டு ஜதை இருந்தப்போ வீட்லேயே உக்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு 9வது ரவுண்டு பெல்லு அடிக்கிற நேரத்தில் இந்த 1 செகண்டு அம்பையரும் வந்துட்டார் இப்படி கை காட்டுறதுக்கு. இப்படி வரும்போது அந்த 1 செகண்டில் இப்படி 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 பண்ணுறிய, நீ நல்ல குத்து சண்டை வீரனா? நான் கேட்குறேன். இது கேட்கக்கூடாதா? ஏன்ப்பா முன்னால் என்ன பண்ண, அதுக்கு முன்னால் என்ன பண்ண? அப்புறம் அன்னைக்கு போய் திருப்பி கரூரில் என் மேலே போட்டாங்க பழியத்துக்கு. உண்மையாக வாயினுடைய சாமர்த்தியத்தனத்தினாலேயோ இல்லை பேச்சாற்றல் தன்மையினாலேயோ இல்லை உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த செல்வாக்குகளை வைத்து நீங்கள் மடைமாற்றம் பண்ணலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு எதிராக சதி நடந்ததுன்னு சொல்லலாம். திமுகவை எதில் விமர்சனம் பண்ணமோ அதில் தான் விமர்சனம் பண்ணணும். ஒருத்தன் மாட்டிக்கிட்டான் பிக் பாக்கெட்டு, அவன் வந்து வேறு ஒரு கொலை கேஸில் அவனை தூக்கி போடுற இன்ஸ்பெக்டருக்கும் படத்துலலாம் பார்த்துருப்பேன் இந்த காட்சி, தப்பானவர் தான், ஆனால் அந்த தப்புக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லை. அப்படி வரும்போது அங்கே ஒரு வக்கீலாக கேள்வி கேட்பேன் நான். நாளைக்கு விஜயே முதலமைச்சர் ஆனாலும் இவர் எப்படி ஜெயிச்சார், இவர் எவ்வளோ குட்டி பசங்களை வச்சு, இவர் கரூரில் எம்மா பெரிய சண்டை போட்டு இவர் வந்தார், எவ்வளோ பெரிய கில்லாடி அப்படின்றத பேசுவேன். புதுசாலாம் இந்த வேலைக்கு வரல, ரொம்ப நாள் ஆச்சு வந்து. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.